பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க ராதிகா வீட்டில் இருக்கிற மயூரி அவங்க அம்மா ராதிகா கிட்டையும் பாட்டி கமலா கிட்டையும் எப்படியாவது டேடியை பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு கமலா சொல்றாங்க, ராதிகா ஒரு டைமாவது மயூரியை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளையை காமிச்சிட்டு வந்துரு, அவளுக்கும் மனசுக்குள்ள ஏக்கம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க, ஏமா என்னம்மா நீங்களுமா புரியாம பேசுறீங்க, அவ தான் குழந்தைன்னா அவளுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க பெரியவங்க, கொஞ்சமாவது நல்லது கெட்டது பார்த்து யோசிச்சு தானே பேசணும். என்னம்மா சொல்றீங்க, நான் அங்கே பாக்யா வீட்டுக்குள்ளே போனாலே அந்த ஈஸ்வரி அம்மா கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க. பத்தாததுக்கு மயூரியையும் அங்கே கூட்டிகிட்டு போய் அவளும் அவமானப்பட்டு வர்றதை என்னால் தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க கமலா கிட்ட. அதுக்கு கமலா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, பேசுவாங்க ராதிகா பேசுவாங்க, நீ கட்டின புருஷனை அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சிருக்கிறது சட்டப்படி தப்பு. அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைய நீ கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவை காமிக்கிறதுல யார் என்ன பேசிட முடியும். நீ உனக்கு வேணா பயமாக இருந்தால் சொல்லு, நான் போகிறேன். எனக்கு ஒன்றும் அந்த ஈஸ்வரி அம்மாவை பார்த்து பயமே இல்லை. அவங்க என்ன பேசினாலும் திருப்பி எல்லாத்துக்கும் நான் பதிலடி வச்சிருக்கேன். மயூரி கண்ணே வா, நம்ம போய் உங்கள் டேடியை பார்த்துட்டு வரலாம். ராதிகா நான் மயூரியை கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் போக வேண்டாம், நானே மயூரியை கூட்டிகிட்டு போய் அவங்க டேடியை காமிச்சு கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரி அம்மா உங்களையோ இல்லது மயூரியோ ஏதாவது கேட்கக்கூடாத வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயூரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கமலா சொல்றாங்க, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி அங்க கோபியை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க ஈஸ்வரி பாக்யாவையும் கோபியையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா பேச வைக்க முடியுமோ பேச வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் என்னமோ புதுசா கல்யாணமானவங்க மாதிரியும் அவங்க பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் அவங்கள முயற்சி பண்ணி எப்படியாவது பேச வைக்கணுங்கிற மாதிரியும் ஈஸ்வரி நினைச்சிட்டு ஒவ்வொரு டைமும் கோபிக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் பாக்யாவையே செய்ய வைக்கணும். அப்படி செய்ய வைக்கிறது மூலமாக பாக்யா மனசும் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கோபியும் பாக்யாவும் ஒன்று செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் ராதிகானால இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு டைமும் பாக்யாவை கோபி கூட நெருக்கமாக பேச வைக்கிறதுக்கும் பழக வைக்கிறதுக்கும் தான் இடையில இருந்தால் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அழுங்காமல் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி காது கேட்காத மாதிரி தூங்குற மாதிரின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி அம்மா. சரி, என்னதான் புருஷன் மேலே கோபம் இருந்தாலும் புருஷன் நெருங்கி வரும்போது எந்த பொண்டாட்டியுமே அவரை வேண்டான்னு உதற மாட்டா. அப்படிதான் பாக்யாவும் இருப்பான். அதனால கோபியையும் பாக்யாவையும் இன்னைக்கு ஒரே ரூம்ல தங்க வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க மனம் விட்டு பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீந்துரும்னு நினைச்சிட்டு ஈஸ்வரி அவங்க 2 பேர்த்தையும் அன்னைக்கு நைட் ஒரே ரூம்ல இருக்க வைக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. அதுக்காக திடீர்னு தனக்கு இடுப்புக்கு கீழே கால் வலி தாங்கவே முடியல, உடனடியாக நான் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. உடனே செழியணும், என்ன பாட்டி ஏன் இப்படி இப்படி என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, தெரியலடா செழியா, திடீர்னு இப்படி கால் வலிக்குது, அது மட்டும் இல்லாமல் கால் நடந்தால் எட்டே எடுத்து வைக்க முடியலை, அதனால் ஹாஸ்பிட்டல் போகணும் போல இருக்கு, கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே பதறி போய் பாக்யாவும், அத்தை என்ன அச்சத்தை அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, வயசாகுது இல்லம்மா, இதுக்கும் மேலே கால் வலி அது இதுன்னு இருக்கத்தானே செய்யும், எதுக்கு ஒரு டைம் நான் டாக்டர் கிட்ட போய் காமிச்சிட்டு வந்துடுறேன், நீ கோபியை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேள்விப்பட்டு வெளியில் வர்ற கோபி, அம்மா உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு கால் வலியா, நானே வர ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோபி சொன்ன உடனே, அதெல்லாம் வேண்டாம்ப்பா கோபி, அதுதான் செழியன் இருக்கான்ல, நான் போய் அவனை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ஈஸ்வரி. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வழியே இல்லாமல் டாக்டர் கிட்ட கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியாத டாக்டர், சரி கட்டு போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் கால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு கட்டு போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பெட் ரெஸ்ட்டில் படுக்கிறதுக்காக அங்கே ஒரு ரூம் எடுத்து ஹாலில் படுத்துக்கிறாங்க. ஏன்னா கோபிக்கான மற்ற எல்லா வேலையும் பாக்யாவே பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் படுத்துட்ருக்காங்க சிரிச்சுட்டே பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈஸ்வரி. ஆனால் பாக்யாவோ என்ன பண்ணுறது, அத்தையும் இப்படி படுத்துட்டாங்க, இவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் இனி நாம தான் செய்ய வேண்டி இருக்கும் போல, அதனால் ராதிகாவை பேசாமல் இங்கே வர சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே ராதிகா மயூரி கமலா 3 பேருமே இங்கே வந்துடுறாங்க கோபியை பார்க்கறதுக்காக. வந்தவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆகிற ஈஸ்வரி, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை பார்த்து கத்துறாங்க. தெரியல அத்தை, அவங்களோட கணவர் கோபி இருக்காரு, அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க, அது தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நல்ல மனுஷியா புராணம் பாட ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி அம்மா காலில் கட்டோட எழுந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருக்கிற நிலைமையிலையும் கமலாவை பார்த்து கேட்குறாங்க, கமலா, உன் பிள்ளைய எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுதான் என் பையனே உங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கிறதுக்கு பிடிக்காம தானே இங்கே எங்க கூட வரேன்னு சொல்லிட்டு செருப்பில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்துட்டான், அதுக்கப்புறமும் எப்படிதான் கொஞ்சம் கூட வெக்க
வெக்கம் இல்லாமல் அவனை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே கமலாவுக்கு கோபம் வந்துடுது. ஈஸ்வரி அம்மா, நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக ஒன்றும் வரலை. இப்போ இதோ இங்கே நிற்கிறாரே கோபி மாப்பிள்ள, அவர் சொல்லட்டும் என்னை பார்க்கறதுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் திரும்பி போயிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நாங்கள் திரும்பி இந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்னு கமலா சொன்ன உடனே ஈஸ்வரி கோபியை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, மயூரி எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. எவனோ பெத்த புள்ள இவனை டேடின்னு சொல்லுது, இவனும் என்னமோ இவன் பெத்த புள்ள மாதிரி கொஞ்சி கொலாவரான். இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி தான் பெத்தவை என்னால் தாங்கிக்க முடியும்? அது என்னாலேயே முடியல. இந்த பாக்யா எப்படி தான் சகிச்சுட்டு இருக்காளோ? முதல்ல இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாம அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புறதை கேட்ட செழியன் பேச ஆரம்பிக்கிறாரு. கமலாவையும் ராதிகாவையும் பார்த்து, அதுதான் டேடி உங்களை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாருல்ல, மறுபடியும் ஏன் இங்கே வந்து அவரை டார்ச்சர் பண்ணுறீங்க? அவர் ரெஸ்ட் எடுக்கணும், அவர் மைண்டு ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. திரும்பவும் நீங்கள் இங்கே வந்து அவரை டார்ச்சர் பண்ணீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, செழியா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா மேலே நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற உரிமையை விட முதல் உரிமை ராதிகாவுக்கு தான் மனைவியா, அதனால் அவங்கள போக சொல்கிறது நம்ம தப்பு அப்படின்னு வழக்கம் போல் மறுபடியும் செழியன் கிட்டையும் கிளாஸ் எடுக்கிறாங்க பாக்யா. உடனே பக்கத்தில் நின்றுட்டு இருக்க இனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நீங்கள் வேணும்னா நல்லவங்களா இருந்துக்குங்க, உங்கள் கணவரை வேணும்னா மற்றவங்களுக்காக பங்கு போட்டுக்குங்க. ஆனால் எங்களால் அப்படி இருக்கவே முடியாது. எங்கள் அப்பாவை நான் மற்றவங்களுக்காக பங்கு போட விடவே மாட்டேன். இந்த மயூரி யாருமா? இவளுக்கு எதுக்கு நம்ம டேடி ஒவ்வொன்றும் செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த மயூரி பொண்ணு அப்பாவை டேடின்னு கூப்பிட்றத பார்த்தா எனக்கு சரியான எரிச்சல் வருது. போய் அவங்க அப்பா எங்கே இருக்காரோ அவரை தேடி பிடிச்சி அப்பான்னு கூப்பிட வேண்டியது தானே. இங்கே வந்துட்டு நம்ம அப்பாவை ஏன் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேசின உடனே மயூரி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா, என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க? டேடி இனிமேல் எனக்கு கிடையாதா, அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு மயூரி அழுகிறத பார்த்துட்டு கமலா பேசுறாங்க. ஏ பாக்யா, என்ன உன் பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி பேச சொல்லு, என்னமோ பெரிய பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கா. பெரியவங்க முன்னாடி பேசும் பொழுது மட்டும் மரியாதையா பேசணுங்கிறத உன் பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுக்கலையா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு கமலா இனியா மேல இருக்கிற கோபத்துல பேச ஆரம்பிக்கும் பொழுது ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ கமலா, அவளை ஏன் பேசாம இருக்க சொல்ற? சின்ன பொண்ணா இருந்தாலும் கரெக்டா தானே பேசுறா. உங்களுக்கு தான் அறிவு வேணும். அவன் கேட்குற கேள்வி எப்படி நெத்தியடி மாதிரி இருக்குல்ல, அதை யோசிச்சுட்டு நீங்க நாளை பின்ன இங்கே கோபியை பார்க்கறதுக்காக வரவே கூடாது. ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா அதை விட்டுட்டு அவ கேட்கறது தப்பு, சின்ன பொண்ணு அது இதுன்னு தேவையில்லாம அவ மேல ஏன் பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கமலாவை பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் பேசுற ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாம் நான் பெத்த என் பையன் கோபியை சொல்லணும். அவன் இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கான். யாரோ பெத்த குழந்தையெல்லாம் தன்னை அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒருத்தி மேல இருக்கா தெரிஞ்சு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூடவே சொல்றாங்க. ஏ பொண்ணே, உங்க அப்பா யார் எங்க இருக்காங்களோ போய் அவங்கள கூப்பிடு. அவனுக்கு முத்து மாதிரி 3 குழந்தைங்க இருக்காங்க, இனியா, செழியன், எழில்னு. அவங்க தான் அவனை அப்பான்னு கூப்பிடணும். நீ அவனை எதுக்கு அப்பான்னு கூப்பிடுற? உனக்கும் வயசு வந்துருச்சுல்ல, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. போய் உங்க அம்மாவையும் பாட்டியையும் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, தகுதி தராதரமற்றதுன்னு போய் புரிஞ்சுட்டு அவங்கள போய் கேள்வி கேளு. இனிமேல் அப்பா வேணும், அது வேணும், இது வேணும்னு என் பையனை பார்க்கறதுக்காக இங்க வந்துடாத அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா கோபியை பார்த்து கேட்குறாங்க, கோபி, உங்க அம்மா இவ்வளவு பேசுறாங்க, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே, உங்களால எப்படி முடியுது? அதுவும் மயூரிய இப்படி பேசுறத நீங்க எப்படி ஏத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்ட உடனே கோபி, அது வந்துட்டு ராதிகா அம்மா பாவம், அவங்க வயசானவங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தான் ஃபேவரா மறுபடியும் பேசுறாரு கோபி. இதையெல்லாம் கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாத பாக்யா சொல்றாங்க, ராதிகா, நீங்க இப்ப மயூரியையும் அம்மாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப இங்க இருந்தீங்கன்னா சூழ்நிலை சரியில்லை, அதனால யார் வேணாலும் என்ன வேணாலும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு நாள் பொறுமையா நான் உங்களை மயூரியை கூட்டிட்டு வந்து இவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாக்யா அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ரூம்குள்ள இருக்கிற கோபி கிட்ட வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு போய் வைக்கிற மாதிரி போற பாக்யா திருப்பி கேட்குறாங்க, ச்சே, நீ எல்லாம் என்ன மனுஷன்? உன்னை நம்பி வந்த பொண்ணும் அந்த குழந்தையையும் உங்க அம்மா இவ்வளவு காயப்படுத்துறாங்களே, உன்னோட சுயநலத்துக்காக இங்கே நீ உங்க அம்மாவோட கேர் வேணுங்கிறதுக்காக வந்து இருந்துட்டு அவங்க பேசுறத எப்படித்தான் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு மனசு வருது? ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இங்கே இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவோட பிள்ளையா நீ இருந்துக்கலாம், ஆனா
நானும் அவங்களுக்காக மட்டும்தான் உனக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கேன். மற்றபடி உன்னை கணவனா பழையபடியெல்லாம் ஏற்றுட்டு வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்காத. இந்த பாக்யா மேலே யாரோட மூச்சு காற்று கூட பட முடியாது. ஏன் முன்னாள் கணவனான உன்னால் கூட என்கிட்ட நெருங்கி வரவே முடியாது ஒரு கணவனா. அதனால் உன்னுடைய எல்லையை நீயே வரையறுத்து அங்கேயே நின்றுக்க. அதைய மீறி என்கிட்ட நெருங்க நினச்ச அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்போ கூட வெளியில் நான் நல்ல முறைக்கு உன் கூட சிரித்து பேசுறது அத்தை ஈஸ்வரிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க.